வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். ஒருவருடைய உருவத்தை வைத்து அவரை பற்றி நாம் தவறான முடிவுகளை எடுத்துவிடக்கூடாது. மாமுனி அகத்தியர் குள்ளமாக இருப்பார். அவருடைய உருவத்தை வைத்து நாம் முடிவெடுத்து விடக்கூடாது. கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது என்று சொல்ல. ஒரு முறை ஜனக மகாராஜாவுக்கு ஒரு பெருத்த சந்தேகம் ஏற்பட்டது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினந்தோறும் இரவு தூங்குகின்ற பொழுது அவர் பிச்சைக்காரனாக இருந்து மிகவும் சிரமப்பட்டார். காலையில் எழுந்தவுடன் மகாராஜாவாக இருந்தார். தினந்தோறும் இரவில் தூங்குகின்ற பொழுது அவருடைய கனவிலே ஒரு பிச்சைக்காரனாகவே இவர் வாழ்ந்து வந்தார். அதில் படுகின்ற கஷ்டத்தை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதற்கு என்ன செய்வது என்று இவருக்கு புரியவில்லை. ஏனென்றால் இரவு தூங்குகின்ற நேரம் வந்தாலே இவருக்கு பயம் வந்துவிடுகிறது. இரவு நேரங்களில் நாம் பிச்சைக்காரனாகி விடுவோமே, அந்த பயம் இவரை துரத்தி கொண்டிருந்தது. உடனே என்ன செஞ்சார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ராஜகுருவை அழைத்து, எதனால் என்னுடைய கனவில் பிச்சைக்காரனை போல் வாழ்வது போல் ஒரு கனவு தினமும் காண்கிறேன், இது எதனால் நடக்கிறது அப்படின்னு அவருக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. அந்த சபையில் இருக்கக்கூடிய பண்டிதர்களை அழைத்து, என்னுடைய கனவிற்கும் என்னுடைய வாழ்விற்கும் உள்ள சந்தேகங்களை கூறுங்கள் அப்படின்னு சொல்ல. இந்த சந்தேகங்களை கூறுவதற்கு யாராலும் முடியவில்லை. ஜனக மகாராஜாவுக்கு நாளுக்கு நாள் இந்த பிச்சைக்காரனுடைய கனவு என்பது மிகுந்த வருத்தத்தை அளித்தது. அப்பொழுது ஜனக மகாராஜா ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கின்றவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. முதல்ல அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் வந்தார்கள். அவர்களும் இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க முடியவில்லை. வெளிநாடுகளில் இருந்து வந்தார்கள். அவர்களாலும் சந்தேகத்தை தீர்த்து வைக்க முடியும். அஷ்டவக்கீர் அப்படின்னு ஒரு முனிவர் பக்கத்து கிராமத்துக்கு வந்திருந்தார். அவரிடத்திலே இந்த செய்தி கூறப்பட்டது. சரி, உங்களுடைய ராஜாவினுடைய சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது எப்படி முடியும் என்கின்ற கேள்வியோடு இவரை அழைத்து சென்றார். சபை கூடியிருக்கிறது. இந்த அஷ்டவக்கீர் வருகிறார். இவர் அவருடைய அம்மாவினுடைய வயிற்றில் இருக்கிற பொழுது அவருடைய அப்பா வேத மந்திரங்களை தவறுதலாக உச்சரித்ததினால் இவர் 8 கோணலாக தன்னுடைய உடம்பை வளைத்து கொண்டே இருந்தார். அதனால் இவருடைய உடம்பு 8 கோணலாக மாறிவிட்டது. அதனால்தான் இவருக்கு அஷ்டவக்கீர் அப்படின்னு பேர். அப்படியே பெண்டாய் போயிருப்பார். அவரை பார்த்தால் ஒரு முனிவர் என்று சொல்ல முடியாது, அஷ்ட கோணல்கள் என்று சொல்லுவார்கள். அதுபோல இவரும் அஷ்டவக்கீர், அஷ்ட கோணங்களோடு மடிந்த உடலோடு சபையில் வந்து நிற்கிறார். இதை பார்த்த உடனே அங்கிருந்த அறிஞர்களும் அமைச்சர் பெருமக்களும் சிரித்தார்கள். அந்த சிரிப்பொலி அடங்கும் வரை இந்த அஷ்டவக்கீர் அமைதியாக இருந்தார். அப்படி அமைதியாக இருந்த உடனே அந்த சிரிப்பொலி அடங்கியது. ஒரு சிரிப்பொலி என்பது 1 நிமிடம் இருக்கும், 2 நிமிடம் இருக்கும். அதன் பிறகு அடங்கிதானே ஆக வேண்டும். அப்படி இந்த சிரிப்பொலி அடங்கியது. அரசரை பார்த்து அஷ்டவக்கீர் சொன்னார், இங்கே அமர்ந்திருக்கும் தோல் வியாபாரிகளையும் மாமிச வியாபாரிகளையும் வெளியில் அனுப்பிவிடுங்கள். உடனே அங்கிருந்த படித்த பண்டிதர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் பயங்கர கோபம். கொந்தளித்து எழுந்தார்கள். இவரை கழுகு மரவேற்றுங்கள். எப்படி நாங்கள் படித்த எங்களை பார்த்து இவர் தோல் வியாபாரி மாமிச வியாபாரி என்று கூறலாம்? தவறு இல்லையா? அரசர் எல்லாரையும் சமாதானப்படுத்தி, சுவாமி அஷ்டவக்கீர், இது நீங்கள் இந்த மாதிரி ஒரு அறிஞர்கள் கூடிய சபையில் இது போன்று நீங்கள் கூறலாமா? இது தவறு இல்லையா? அப்படி ஒன்றும் தவறு இல்லை. எப்படி சொல்லுகிறீர்கள்? ஆமாம், நான் உங்களுடைய சந்தேகத்திற்கு ஏதாவது பதில் சொல்லி அதில் தவறு ஏதாவது செய்திருக்கிறேனா?
என்னுடைய ஞானத்தை சோதித்து அந்த ஞானத்தில் நான் ஏதாவது தவறு செய்திருக்கிறேன். அப்படி செய்திருந்தால் இவர்கள் சிரித்திருந்தார்களே, ஆனால் இவர்கள் எல்லாம் அறிவாளிகள். என்னுடைய உடம்பையும் என்னுடைய இந்த கருகிய தோலையும் பார்த்து இவர்கள் சிரிக்கிறார்கள். என்னுடைய இந்த கருகிய தோலும் இந்த மாமிச சதை பிண்டத்தையும் பார்த்து சிரிக்கின்ற பொழுது இவர்கள் அதற்குத்தான் எடை போட தகுதியானவர்கள். இவர்கள் எப்படி ஒரு அறிஞர்களாக இருக்க முடியும்? தயவு செய்து இவர்களை வெளியே அனுப்பிவிடும். அனைவரும் தலையை குனிந்து கொண்டு தாங்கள் செய்த தவறை ஏற்றுக்கொண்டு வெளியே சென்று விட்டார். அப்பொழுது இவர் ஞானம் பெற்றவர், இவரிடத்திலே நாம் தெளிவு பெறலாம் என்கின்ற எண்ணம் ஜனகருக்கு வந்துவிட்டது. ஜனகர் பணிந்து, சுவாமி, என்னுடைய சந்தேகத்திற்கு பதில் கூறுங்கள். ஏன்னா நான் தூக்கத்தில் பிச்சைக்காரனாகவும் கனவில் பிச்சைக்காரனாகவும் பகலில் அரசராகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது எதில் உண்மை, எது பொய்? நான் உண்மையிலேயே இரவு நேரங்களில் பிச்சை எடுப்பது போல் கனவு காண்பது உண்மையா? பகலிலே அரசராக வாழ்ந்து கொண்டிருப்பது கனவா? இது கனவா, அது கனவா? எதில் உண்மை? ஏன்னா பிச்சைக்காரனாக நான் வாழ்கின்ற பொழுதும் என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நான் அனுபவிக்கிறேன், சுகங்களை அனுபவிக்கிறேன். ராஜாவாக இருக்கின்ற பொழுது என்னுடைய சுகங்களை அனுபவிக்கிறேன், அதில் எந்த கஷ்டமும் அனுபவிக்கிறேன். இதில் கனவு எது, உண்மையான வாழ்க்கை எது அப்படிங்கறது எனக்கு சொல்லு. லக்கீசர் சொல்றார், இரண்டுமே உண்மைதான். ஏன் என்றால் நீ அரசராக இருக்கின்ற பொழுது ஆணவத்தில் ஆடிவிடாதே. அதற்காகத்தான் பிச்சைக்காரனாக இரவில் கனவு காண்கிறார். பிச்சைக்காரனாக இருக்கின்ற பொழுது வருத்தப்படாதே. எதை கண்டும் உன் நிலைமையை மாற்றிக்கொள்ளாதே. நீ சரியானவனாக இரு. இது வக்கீசர் கீதை என்று ஒரு உபதேசத்தையே செய்திருக்கிறார். வக்கீசர் கீதை என்று உபதேசத்தை செய்து ஜனகரை வாழ வைத்தார். எவர் ஒருவரையும் பார்த்து நாம் அவர்களுடைய முகத்தையோ உருவத்தையோ நிறத்தையோ வைத்து முடிவு செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் அவருடைய உருவத்தை வைத்து முடிவு செய்தால் அது தவறான செயலாகிறது. அவருடைய ஞானத்தை சோதித்து அவருக்கு தெரிந்த வேலை என்ன என்று தெரிந்து கொண்டு நாம் அவரிடத்தில் பேசுகிறோம். வாழ்க வளமுடன். நன்றி.